ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சயின்ஸ் புக்கில் இருக்க லெசன் 7ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்ட் 1ல் வந்து இந்த ஆக்டிவிட்டி இல்லை, இது வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். இது ஃபுல்லாக ஆக்டிவிட்டி. அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் போடலாம். நம்ம வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் காய்ஸ். The normal temperature of the healthy human body is taken as to be 37.0 டிகிரி செல்சியஸ். நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்து 37.0 டிகிரி செல்சியஸில் தான் நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்து வருது. பட் இன் திஸ் ஆக்டிவிட்டி டிட் யூ ஃபைண்ட் தி நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் எவ்ரி பர்சன் வாஸ் 37.0 டிகிரி செல்சியஸ். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியில், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதில் வந்து உங்களோட டெம்பரேச்சரை எடுத்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக, இந்த இது கரெக்டாக, அதாவது 27 கரெக்டாக வருதா? Or did you find temperature slightly higher or lower? சில வாட்டி ஸ்லைட்டாக ஹையராக இருக்கும், ஸ்லைட்டாக லோயராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா? ஃபார் சம் பீப்புள், சிலவங்களுக்கு the temperature of every person may not be 37.0 டிகிரி செல்சியஸ். எல்லாத்துக்கும் வந்து 37.0 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்காது. What we call the normal temperature is the average body temperature. இதுதான் the average body temperature. ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் இருக்காது. Of a large number of healthy people, a perfect, அது இது வந்து ஹெல்த்தி பீப்புளுக்கு வந்து நிறையா ஹெல்த்தி பீப்புளுக்கு வந்து இதுதான் இருந்துச்சு. ஸோ இது ஆவரேஜாக வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. A perfectly healthy person may therefore have a normal temperature slightly different from 37.0 degree Celsius. 37.0 degree Celsiusல வந்து ஸ்லைட்டாக வேரியாக இருக்கும். அதாவது ஒரு 37.2, 37.5 அந்த மாதிரி ஸ்லைட்டாக வேரியாக இருக்கும். The body temperature is influenced by several factors. அது எப்படின்னா வந்து several factors, அதாவது ஏன் இப்படி ஆயிருக்குன்னா நிறையா விஷயம் இருக்குது. such as ஏஜ், அவங்களுக்கு எவ்வளோ வயசாகுது அதுலேருந்து கொஞ்சம் வரும். டைம் ஆஃப் தி டேஸ் அண்ட் ஆக்டிவிட்டி லெவல். ஆக்டிவிட்டி, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, எத்தனை டேஸுக்கு அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்து இது மாதிரி வரும். யூ மே ட்ரை மெஷரிங் யுவர் ஓன் டெம்பரேச்சர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அண்ட் டே. அண்டு நீங்கள் உங்கள் டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணாலும் அது வந்து 37 கரெக்டாக வராது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆன் அ டே, ஒரு டேயில் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ், ஒரே டேலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லைனா அடுத்த நாள் காலை, இப்போ இன்றைக்கி வந்து 37 இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து 37.1 கூட இருக்கலாம், 37.1, 37.2 அந்த மாதிரி இருக்கலாம். ரெக்கார்ட் தி டெம்பரேச்சர் ரீடிங் யுவர் நோட் புக். உங்கள் நோட் புக்கை வந்து ரீட் பண்ணுற மாதிரி அந்த டெம்பரேச்சர் வந்து உங்கள் நோட் புக்கில் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் அ மந்த் அனலைஸ் யுவர் டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ஸ். அப்போ அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கோம்ல, ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பாருங்கள். அண்ட் சி இஃப் யூ தேர் ஆர் எனி வேரியேஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இஃப் எஸ், ட்ரை டு திங்க் தேர் எனி வேரியேஷன்ஸ், வந்து எப்படி வேரி ஆகிருக்கு அந்த மாதிரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எஸ், இஃப் யூ திங்க் வாட் மைட் பி தி ரீசன் ஃபார் தட். ஓகே, அது வந்து இப்போ வந்து 37 இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து 37.2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அது ஏன் அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தி டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங் டஸ் நாட் நார்மலி கோ பிலோ 37 டிகிரி செல்சியஸ் ஆர் அபவுட் 42 டிகிரி செல்சியஸ். அந்த ஹியூமனுக்கு வந்து, அது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து 35 டிகிரி செல்சியஸுக்கு கீழேயும் போகாது, 42 டிகிரி செல்சியஸுக்கு மேலேயும் போகாது. ஃபார் மெஷரிங் தி பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது ஃபார் ஸ்மால் சில்ட்ரன்ஸ் ஆர் ஓல்டு பீப்புள், சின்ன குழந்தைங்களுக்கு, இல்லைனா ரொம்ப ஓல்டான பீப்புளுக்கு, ரொம்ப வயசான பீப்புளுக்கு, த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் கேன் ஆல்சோ பி பிளேஸ்டு இன் ஆம்பட். இப்போ நம்மளுக்கு வந்து வாயில் சில வாட்டி வைப்பாங்க, இல்லைனா வந்து அது நம்ம கை கடையில் வைப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கு இல்லைனா பெரிய ரொம்ப வயசானவங்களுக்கு. டெம்பரேச்சர் மெஷர் திஸ் வே இஸ் அபவுட் 0.5 டிகிரி செல்சியஸ் டு 1 டிகிரி செல்சியஸ் லோயர் தென் தி ஆக்சுவல் பாடி டெம்பரேச்சர். இதில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 0.5 டிகிரி செல்சியஸில் கம்மியாக இருக்கும், இல்லைனா 1 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக காய்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மெஷர் பண்ணால் நம்ம ஆம்குள்ளே வச்சா அந்த மாதிரி.
there is another scale of temperature known as Fahrenheit scale. The Fahrenheit scale இன்னொரு scale இருக்கு. On this scale, the unit of temperature is degree Fahrenheit. இதுக்கு degree Fahrenheit தான். And is denoted as degree F. அதாவது ஒரு சின்ன டாட் போட்டு அதே மாதிரி சிக்கு பதிலாக எஃப், அதாவது Fahrenheit. செல்சியஸ்க்கு பதிலாக Fahrenheit. A temperature measure as 37.0 degree Celsius on Celsius scale is equal to செல்சியஸ் ஸ்கேலில் வந்து 37.0 டிகிரி செல்சியஸ்னா Fahrenheit ஸ்கேலில் அதுக்கு சமமானா 98.6 டிகிரி Fahrenheit அதுக்கு சமமாக வரும். அதுதான் இப்போ நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் Fahrenheitல கேட்டால் 98.6, இதுக்கு வந்து சமமாக இருக்குன்னா இதுதான் வரும். ஏன்னா இது வந்து Fahrenheit, இது வந்து செல்சியஸ். On Fahrenheit scale, the Fahrenheit scale is not used in most scientist studies anymore. Fahrenheit scale வந்து இப்போலாம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. சயின்டிஸ்ட்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. Not used in most okay friends. In scientific work there is another scale. Scientific படி இன்னொரு ஸ்கேல் இருக்குது of temperature known as Kelvin scale. Kelvin scale இன்னொரு ஸ்கேலும் இருக்குது. On this scale the unit of temperature is Kelvin. இந்த இதில் வந்து அது யூனிட்டோட பேர் வந்து கெல்வின்னு பேர். அண்ட் இஸ் டெனோட்டட் அஸ் கே. இது வந்து யூனிட் வந்து கே தான், டிகிரி கெல்வின்னு சொல்ல மாட்டாங்க, இது கே தான். அந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். இது முக்கியம். இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்னா மீட்டர்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்னா கெல்வின்னு அர்த்தம். All three temperature scales, Celsius, Fahrenheit and Kelvin, are named in to honor of the scientists who developed these scales. இது ரெண்டு சயின்டிஸ்டால் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. வந்து இந்த இதை வந்து வளர்த்தாங்க. ஓகே மீன்ஸ் இது ஃபுல்லாக வந்து ஓகே. We can easily convert the temperature from Celsius scale to Kelvin scale by using. இந்த செல்சியஸ் ஸ்கேலில் இருக்க மெஷர்மெண்ட்டை வந்து கெல்வின் ஸ்கேலுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது, அது வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் இன் கெல்வின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் அட் 273.15. அது கூட வந்து இப்போ 37 இருக்குன்னா செல்சியஸ் அது பேர் இது கெல்வினுக்கு மாற்றணும்னா 273.15 ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணால் கெல்வின் ஸ்கேலுக்கு வந்து அது வந்து மாறிடும். The name of temperature scale, Celsius scale, Fahrenheit scale and Kelvin scale start with capital letter. இது முக்கியம். வந்து செல்சியஸ் ஸ்கேல், Fahrenheit scale, Kelvin scale வந்து சென்டென்ஸ்க்கு இடையில வந்தாலும் அந்த கேபிட்டல் லெட்டர் தான் ஆரம்பிக்கணும். For the unit of temperature, degree Celsius and degree Fahrenheit, the word degree starts with lower case. and degree அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து ஸ்மால் லெட்டரில் தான் போடணும் லெட்டர். while Celsius and Fahrenheit starts with capital letter. இது செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டுக்கு வந்து டிகிரி போட்டிங்கன்னா டிகிரின்னு எழுதுறீங்கன்னா அது வந்து கேப்ஸில் இருக்கலாம். ஆனால் கெல்வினுக்கு டிகிரின்னு எழுதிங்கன்னா அது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். The unit Kelvin start with lower case letter. கெல்வினே வந்து இது கேப்ஸில் இருக்கக்கூடாது. The symbol of all unit degree Celsius, degree Fahrenheit, Kelvin. All stop is not written after the symbol. எல்லாம் வந்து இந்த சிம்பிளுக்கு அப்புறம் எழுதியிருக்காது. Expect at the end of the statement while writing the temperature a space is left between the number and the unit. நம்பருக்கும் யூனிட்டுக்கும் இருக்க எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். For temperature more than 1 degree used for plural of degree. இந்த டிகிரிக்கு வந்து that is degree while writing in full form the unit. ஃபுல் ஃபார்ம் யூனிட்டாக இருக்கும்போது இதுக்கு அந்த இடையில வந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கேப் விட்டு தான் எழுதுவோம். Can a clinical thermometer be used measuring the temperature of boiling water? கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து அதை வந்து மெஷர் பண்ண முடியுமா? ஆர் மெஷரிங் தி டெம்பரேச்சர் ஐஸை வந்து மெஷர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. How was fever detected before thermometer were developed? தெர்மாமீட்டர் இல்லாதப்போ எப்படி வந்து ஃபீவர் வந்து கண்டுபிடிப்பாங்க? ஃபீவர் அஃபெக்ட்ஸ் தி பல்ஸ் ரேட் ஆஃப் தி பர்சனோட ரேட் அதை வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. திஸ் வாஸ் நோன் ஈவன் இன் ஓல்டன் டேஸ். அதை வந்து பழைய காலத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீவர் சம் அதர் சுச்சுவேஷன்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் தி பல்ஸ். இன்னும் சில சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த பல்ஸை வந்து
அஃபெக்ட் பண்ணும். ஹென்ஸ் பல்ஸ் ரேட் அலோன் இஸ் நாட் அ ரிலேயபிள் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபீவர். பல்ஸ் ரேட் மட்டும் வந்து அந்த ஃபீவரோட இண்டிகேட்டர் கிடையாது. No, the temperature of boiling water and ice are outside range of the clinical thermometer. Clinical thermometer outside range தான் வந்து இதெல்லாம். How can we measure temperature beyond the range of clinical thermometer? இந்த clinical thermometerல இருக்க ரேஞ்சை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து பார்ட் 3 ஆரம்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3 வந்து இதுலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.